நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு என்ன கரெக்டாக சொல்லுங்கள், ஓகேவா? சரியா? சுகருக்கு முதல் ட்ரீட்மெண்ட் என்னது? பேலன்ஸ்டு டயட், சரி தானே? ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் என்னது? உடல் உழைப்பு. மூணாவது ட்ரீட்மெண்ட் என்னது? நல்ல தூக்கம். கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி ட்ரீட்மெண்ட், அதையும் தாண்டி புனிதமான ட்ரீட்மெண்ட் எது? எது சொல்லுங்க? அடுத்த கடைசி எது சொல்லுங்க? இன்சுலின் ஊசி. அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. புத்தகம் என்ன சொல்லுது? முதல் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுது? முதல் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க. முதல் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புத்தகமே சொல்லியாச்சு. புத்தகம் சொல்றது நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்களேன்? பேலன்ஸ் நீங்கள் கடைபிடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், இந்த மாதம் கூடுமே தவிர நோய் கண்டிப்பாக முழுமையாக சரி ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் எது? என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். அப்படி இந்த இன்சுலின் முழுமையாக சரியாகும் போது இந்த இன்சுலினையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இந்த சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம். இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கலாம், இன்னும் 50 வருஷம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், கருப்பரிசி, வெள்ளை அரிசி, பச்சை அரிசி, கருப்பு கவனி அரிசி, வெள்ளைக்கவனி அரிசி, நாவல் பழம், யோகா, மெடிடேஷன், நடைபயிற்சி, வேற என்னது, இதெல்லாம் பண்ணினா எல்லாம் நீங்கள் சுகர் மாத்திரையை வாழ்க்கை முழுதும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாதுன்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பேலன்ஸ் டயட் தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்களேன், வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கொய்யாயில் சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? யாராவது நடத்தியிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நடைபயிற்சி வாக்கிங் போய் யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாருக்காவது சரியா இருக்கா வாக்கிங் போய்? புத்தகமே சொல்லுது பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், முதல் ட்ரீட்மெண்ட்டு பேலன்ஸ் டயட் தான். நான் சொல்லலை, புத்தகமே சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு சரியாக இல்லைன்னா பக்கவாதம் வரும், கண்ணு குருடு வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், டயாலிசிஸ் பண்ணணும், காலில் புண்ணு வந்துச்சுன்னா காலை விரல் வெட்டி எடுக்கணும். அவ்வளோ ஆபத்தானது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம முழுமையாக சரி பண்ணணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட்டு, கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எது? பேலன்ஸ் டயட்னு யார் சொன்னா? ஹாரிசன் சொல்லுது, புத்தகமே சொல்லுது. நீங்களே என்ன புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எவ்வளவோ வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த உலகமே இப்போ என்ன இருக்குது? இந்த மாத்திரையில இன்சுலினையும் ட்ராப் ஆகி உட்காந்துருக்காங்க பாவம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. எல்லா வீட்லேயும் 2 பேராவது என்ன பண்ணுறாங்க? சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் ஊசி போட்டு ட்ராப் ஆகி உட்காந்துருக்காங்க. காரணம் பேலன்ஸ் டயட் இஸ் வெரி வெரி முக்கியம். ஷேர் பண்ணி கொடுங்க, ஓகேவா?